நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை உருவாகி இருக்கக்கூடிய குரு ஆதித்ய யோகம், உச்ச குருவும் சூரியனும் இணையக்கூடிய ஒரு செயற்கையான ஒரு மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமான முறையில் 5 பலன்கள் நடக்க போவது நிச்சயம். சரிங்களா? குரு அஸ்தங்கமே அடைந்தாலும் ஆதித்யனால், அதாவது சூரியனால் கண்டிப்பா மிகப்பெரிய பலன்கள் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடைபெற போகுது. ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன ரீதியான போராட்டங்கள் மன வாழ்க்கையிலும் சரி, கூட இருக்கக்கூடிய உறவுகளாலும் சரி ஏற்படுவது இயல்பு. உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது உறவுகளால் இயலாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பது ரொம்ப ரொம்ப குறைவுதான். இருந்தாலும் கூட மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து பழகிக்கிட்டு தான் இருப்பீங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சனி பகவான் 7ஆம் வீடான மீன ராசியிலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கண்டகச்சரியாக. அப்போ வாழ்க்கையில போராட வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. வேலையிலும் சரி, தொழிலும் சரி, கடின உழைப்பை நீங்கள் போடக்கூடிய வருடங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த தருணத்துல காலமும் கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. இந்த ஒரு மாசம், அந்த ஒரு மாதத்துல நடக்கக்கூடிய பலன்களை சரியா நீங்க பயன்படுத்தினால் நிச்சயம் பெரிய அளவு பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். அதை பத்தி நம்ம பார்த்துருவோம். முதல்ல கன்னிராசிக்காரங்களுக்கு, அதுவும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதியான சந்திர பகவான், அவருடைய வீடு கடகம். கடகத்துல குரு உச்சம். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிச்சு. அப்போ 11 லாபஸ்தானத்தில் குருவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ வேலை தொழிலில் நீங்கள் போட்ட உழைப்புக்கு, பட்ட கஷ்டத்திற்கு பலன் வருமானமாக, லாபமாக, பதவி உயர்வாக, சம்பள உயர்வாக நிச்சயம் கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அந்த கடகராசியில் போய் இணைஞ்சாரு. சூரியனும் குருவும் இணைவது குரு ஆதித்ய யோகத்தை கொடுக்கும். பொதுவா சூரியனோடு குரு சேர்ந்தாலும் சரி, எந்த கிரகங்களும் சேர்ந்தாலும் சரி, அஸ்தங்கம் ஆயிரும், பலன் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவர் உச்ச குரு. மேலும் அஸ்தங்கமே அடைந்தாலும் சூரியனும் குருவும் நட்பு கிரகங்கள், அதை மறந்துடாதீங்க. அப்போ குரு செய்ய வேண்டிய சில காரகத்துவ பலன்களை சூரியன் செய்வார், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ கன்னிராசி அஸ்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதியான சந்திரனுடைய வீட்டில் குரு சூரியன் சேர்க்க, அப்போ வேறு வழி இல்லை, சூரியன் செஞ்சுதான் ஆகணும். அப்போ என்ன பலனை கொடுப்பாரு? மிக முக்கியமா 5 பலன்கள் நடந்தே தீரும். அதுல முதல் பலனா நான் சொல்லக்கூடியது குழந்தை வாக்கியம், வாரிசு யோகம், பல வருட தவம், பல வருட முயற்சி, கிடைக்காத புத்திர வாக்கியம், உயிரினங்கள் கவுண்டித்தன்மை குறைவா இருக்குது, கர்ப்பப்பையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, முன்னோர்கள் செய்த பாவ தோஷங்கள் இருக்குது, பித்ரு தோஷங்கள் இருக்குது, இதனால ஒரு குழந்தை வாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குரு மற்றும் சூரியன் நினைவின் மூலமாக அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைஞ்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்காதுங்க, உங்க வீட்டுல ஏற்கனவே உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, உங்க பிள்ளைகளால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும், குழந்தைய உடல்நிலை சரியாகும், உங்க பிள்ளைங்களுக்கு சரியான உத்தியோகம், வேலை அமையும், வருமானம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ 2வது பலன் மிக முக்கியமா அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய பலன். மிகப்பெரிய அதிகாரத்தில் அமரக்கூடிய பொறுப்புகளோ, பதவிகளோ, அதிகார அந்தஸ்துகளோ அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு அல்லது அதிகாரத்தில் அமரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை, பொறுப்புகள் கிடைக்கும். அல்லது சொந்த தொழிலை தொடங்கி நீங்க முதலாளியா மாறுவீங்க. அதுக்குண்டான யோக பலன் கண்டிப்பா இந்த ஆடி மாதத்தில் அதுக்குண்டான விதையை போட்டு, சரிங்களா, அதுக்குண்டான வாய்ப்பையும் முயற்சியிலும் நீங்க இறங்க ஆரம்பிச்சிருவீங்க. இது 2வது. 3வது விஷயம்,
தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். உங்களுக்கு உங்க முதலாளிக்கு இருந்த பிரச்சனை சரியாகும். சரிங்களா? ஸோ தந்தையின் உடல்நிலை சரியாகும். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள், அதுவும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனை தான், அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஏற்கனவே நான் கோர்ட்டு கேஸ் வழக்குக்கு அரசாங்கத்திற்கு நிறைய நான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரங்க, இந்த அரசாங்க வழியில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் குறையும். கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு செலவழிக்கிறீங்கன்னா அந்த செலவுகள் குறையும். ஓகேங்களா? ஸோ இதற்கடுத்து 4வது பலன், இந்த சூரியனும் குருவும் இணைந்து 7ஆம் பார்வையா மகரத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய கன்னிக்கு அது 5ஆம் வீடு. அப்போ புத்திர பாக்கியம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் புது வாழ்க்கை கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலங்க, வரனே அமைய மாட்டேங்குது, எனக்கு ஏற்ற மாதிரி வரன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு காதல் கல்யாணம், கலப்பு திருமணம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில், தொழில் பண்ணக்கூடிய இடத்தில், அல்லது ஒரு முக்கியமான விசேஷ காரியங்கள் நடக்கும், ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய அறிமுகம் கிடைக்கும். அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்க. திருமண விஷயத்திற்கு குருபலன் அதிகமான முறையில் தேவை. அந்த குருபலன் இப்போ கூடி வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆடி மாதத்தில் அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. நீங்கள் வரன் பார்க்க போக மாட்டீங்க, பொண்ணு பார்க்க போக மாட்டீங்க, மாப்பிள்ளை பார்க்க போக மாட்டீங்க. ஆனால் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? அதே போல இன்னொரு விசேஷம் இருக்கு. 5வது பலனாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த வழியில? மிக முக்கியமா கலைத்துறை சார்ந்த விஷயத்துல நீங்க ஆடல் பாடல் மற்றும் சினிமா போன்ற விஷயத்துல ஈடுபாடு கொண்டிருந்தா அந்த விஷயத்துல புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கலைத்துறை சார்ந்த விஷயத்துல அழைக்கும். சரி, இல்லைங்க நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், வேற ஒரு டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதிகமான முறையில் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. கல்யாணத்துக்கு பின்பு படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. அவள் புதுசாக ஒரு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ கற்றுக்க போவீங்க, படிக்க போவீங்க ஒன்று. அல்லது ஏற்கனவே கற்று வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தொழிலாக மாறும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை தொழிலுக்காக பிஸ்னஸாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அந்த விஷயம் இப்போ பிஸ்னஸாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட படிக்கக்கூடிய யோக வாய்ப்பை இந்த 2 கிரகம் சேர்ந்து கொடுக்கும். அது உங்களுக்கு இன்னொரு பேரை, இன்னொரு புகழை, இன்னொரு ரெகனேஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போடுற மாதிரி உங்களுக்கு உண்டான அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படும். இந்த 5 பலங்களும் நிச்சயமான முறையில் ஆடி மாதத்திற்குண்டான பலங்களாக இருக்கும். அதிலேயே ஆரம்பம் பண்ணிடும், உங்களுக்கு முயற்சியும் கொடுத்துரும். நீங்கள் முயற்சியை போடுங்க, பலனை அது கொடுத்துரும். ஸோ காலமும் கடவுளும் கிரகங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மட்டுமே நமக்கு கொடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம தான் நம்மளுடைய முயற்சியும் உழைப்பையும் போட்டு அதை வரமாக மாற்றிக்கொள்ளணும். அது யார்கிட்ட இருக்கு? நம்ம கையில் இருக்கு. நீங்கள் அந்த முயற்சி உழைப்பை தவறாமல் போடுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு உண்டான பலன் நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமா சிவ வழிபாடு செய்யுங்க. அதுவும் கால பைரவருடைய வழிபாடுகள் செய்யுங்க. அஷ்டமி திதி அன்று கால பைரவர் மற்றும் சிவ வழிபாடு செய்கின்ற பொழுது பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். மற்றும் அமாவாசை அன்னைக்கு கால பைரவரையும் சிவனையும் வணங்கும் பொழுது, குறிப்பிட்டு பாலாபிஷேகம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள், ஆபத்துகள், உங்களோட சூழ்ந்திருக்கக்கூடிய விரோதிகளால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள் இதெல்லாம் முறியடித்து அந்த தெய்வங்கள் உங்களை காத்தரலும். தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் நம்ப ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகி. திருவடி சரணம்.